ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அமோக வெற்றி அடையும். காரணம் என்னென்னா, டிஎம்கே ஆட்சியில் நடக்கக்கூடிய அத்தனை ஊழலையும் அதை வெளிப்படையாக சொல்ல போகிறாங்க. சரிங்களா? காரணம் பிரதான எதிர்கட்சிகள் எதுவுமே எலெக்ஷன் நிற்கலை. ஏடிஎம்கே, விஜயகாந்த் கட்சி, பிஜேபி எந்த கட்சியுமே நிற்கலை. காரணம் என்னென்னா, இவங்க பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவாங்கன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அதனால மக்கள் வந்து தகுந்த பாடம் கற்பிப்பாங்க. அதே மாதிரி இப்போ திமுக இதை வந்து மக்களுடைய ஆதரவு, முழு ஆதரவு உண்டு. நாம் தமிழர் கட்சி முழு ஆதரவு இருக்கிறதுனால மக்கள் சரியான பாடம் கற்பிப்பாங்க. அமோக வெற்றி அடைவார். இது துணிவது அவருடைய வாரிசு யாருன்னு தெரியுங்களா? பிரபாகரனுடைய பின் பிள்ளைகள். அதனால அவருக்கு இருக்க என்ன துணிவு இருக்கோ அத்தனை துணிவும் அவருக்கு உண்டு, மக்களுக்கு உண்டு. இது சட்டவிரோதமான ஆட்சி, ஊழலான ஆட்சி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாழ்வாதாரங்களையும் அழிக்கக்கூடிய கட்சி இருக்க காரணத்தினால இது மக்கள் வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க. இது இப்போ அந்த பணத்துக்கு அடிபோகக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு எதிர்பார்க்க இல்லையா? மற்றபடி ஜனநாயக முறைப்படி அதை எதிர்த்து கொடுக்கறதுக்கு முறை இல்லாது. இந்த சின்னம் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு இல்லை. சீமானுடைய கருத்து கொள்கை தான் பெருசு எங்களுக்கு. இந்த சின்னமான்றது பின்னாடி அவர் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் மூலியமா வாங்கிடுவார். இப்போ எதை கொடுத்தாலும் ஜெயிப்பார். சீமானுடைய அரசியல் இப்போ ஒரு வலுவான அரசியலாக இருக்கும். ஆமாம், வலுவான அரசியலாக இருக்கு. மக்களுக்கு உகந்த அரசியலாக இருக்கும். தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றமான ஆட்சி உணர்றதுக்கான சோர்ஸ் இருக்கு. 75% வெற்றி கிடைக்கும். சீமான் தான் கிடைக்கும். மக்களுடைய ஆதரவு அனைத்து 236 தொகுதியிலும் எலெக்ஷன் நிறுத்துவாரு. ஆமாம், அத்தனை தொகுதியில் நிற்க சரி நிகராக கொடுப்பாரு. மக்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி நிகராக கொடுப்பாரு. ஒவ்வொரு கேண்டிடேட் வந்து பொறுக்கி கொடுக்குறாரு. பூராமே டாக்டர்ஸ், இன்ஜினியரு, டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர் இப்படி கொடுக்குறாங்க. எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கொடுக்குறாரு. ஜாதி வேறுபாடு இல்லாமல் கீழ்மட்டத்தில் இருந்து உயர் மட்டத்தில் வரை கொடுக்குறாரு. ஆமாங்க, அது வந்து இப்போ ஒரு சடனாக யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வந்தது. எதிர்பார்க்கறதில்ல, ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அவர் ரொம்ப சிக்காக இருந்தார். மிஸ்டர் ஈவி கே செல்வகுமார் அவருக்கு சீட் கொடுத்தாங்க. இருந்தாலும் தேவையில்லாத ஒரு வீண் செலவு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி இப்போ யாரும் அவங்க துணிச்சலாக எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. யாரும் தைரியம் இல்லை. இதில் இருந்தாலும் நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தைரியமாக தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு தைரியத்தோடு போய் நிற்கிறார். இதுக்காக நம்ம மக்கள் வந்து அங்கே அவருக்கு ஒரு முறை ஒரு சீட் கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ட்ரையலை வந்து இந்த ஒரு சீட் கொடுத்து பார்க்கலாம்ல. எப்படி இருக்காங்க, ட்ரையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல. அதை நான் லைக் பண்ணுறேன். அவர் துணிச்சல் வந்து அளவு கடந்ததுங்க. அந்த தைரியம் யாருக்கும் வராது. ஒன்று வந்து எல்லாரும் எதிர்த்து போட்டிடுறது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று வந்து பணபலம். இவங்களுக்கு அந்த சப்போர்ட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இருக்கிற சப்போர்ட்டை வச்சு இவங்க தைரியமாக நிற்கிறாருன்னா அதில் கொஞ்சம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அது. நான் ஒரு நாம் தமிழர் அப்படின்றதுக்காக சொல்ல வரல, நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த தைரியத்தை வந்து ஜனங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இவங்க அதை கண்டிப்பாக இந்த ஒரு முறை ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, எந்த இது கொடுத்தாலும் அவர் அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம யாரும் தெளிவில்லாதவங்க கிடையாது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வந்து தெளிவில்லாமல் அப்படி அந்த இதுவாக போடுறது, ஜென்ரேஷனாக ஓட்டு போடுறது. பட் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து நிதானிச்சு பார்த்து யார் நிற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் போடுறாங்க. அதனால என்ன சின்னம் கொடுத்தாலும் அவர் அதை இது பண்ணுவார். இன்னும் நாம் தமிழர் கட்சி தான் நல்லா இருந்தது. அந்த நம்ம விவசாயி சின்ன கட்சி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நாம் தமிழருக்கு. பாசிட்டிவ் தான், பட் இன்னும் இதை விட அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கிடைச்சிருந்தா. கண்டிப்பாக நம்ம எல்லாமே ஆசைப்படுறது அதுதாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துருவோமே, நெக்ஸ்ட் மந்த்து தானே அந்த எலெக்ஷனு. இதில் பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு எப்படி இது பண்ணுறாங்கன்றது. அதே மாதிரி நல்ல ஒரு
ஜனங்க தேர்ந்தெடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சியாக போயிருந்த போனால் கூட நல்லா இருக்கும். அதை தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு மாசம் இது திமுகவும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க. இது என்ன நினைக்கிறீங்க? இந்த தாட்டி திமுக வந்து நம்மளுக்கு எதுவும் செய்யலை. ரேஷன் கடையில் வந்து அரிசி தான் கொடுத்தானுங்கன்னு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கல. சீமா மட்டும் பார்க்கலாம். சீமானுக்கு கொடுக்கலாங்க. சீமானோட துணிச்சல் எப்படி பாக்குறீங்க? ஆ சீமானோட துணிச்சல் ஃபியூச்சர் பேச்சில் துணிச்சல பேசுவார். பயங்கர துணிச்சலா பயங்கர பேசுறாங்க. துணிச்சல். எப்படி பாக்குறீங்க? அதே சொல்லி இப்போ அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. போட்டால் நல்லா நல்லா கஷ்டப்படுறாரு. ஓகே. போட்டு போகலாம். இந்த வருஷம் அதிமுகவும் திமுக நிக்கல, விஜய் சார் நிக்கல, சீமான் எப்படி நிக்கிறார்? சீமானோட சீமா ஒரு நல்ல மனுஷன். பேச்சு நல்ல பேசுவார். சீமானுக்கு திமுக பதிலா சீமான் கிட்ட ஒரு நல்ல மாற்றி கொடுக்குறீங்க. ஆ திமுக பதிலா சீமான் கிட்ட சீமான் ஒரு நல்ல மாற்றி கொடுக்குறீங்க. சீமானுக்கு மாற்றம் கிடைக்கும். ஆளை எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணால் நல்லா பண்ணும். சீமானுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த ஈரோடு எலெக்ஷன்ல சீமான் 19 இருக்குமா? விவசாயத்துக்கு பதிலா மயிற்சி நடக்குது சீமான். அதை பத்தி நினைக்கிறீங்க? அவர் வந்து விவசாயம் நல்லது செய்யும். அதை செய்வார் சீமான். அதுதான் நான் கேட்பேன். சீமானோட வெற்றி 26 எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்ல அது எப்படி போய் வாங்கிட்டு அவர் வந்தாருன்னா இந்த விவசாயிகள் நல்லா செய்யணும், மக்களுக்கு நல்லா செய்யணும்.